வணக்கம் நண்பர்களே. சுவாரஸ்யமான ஒரு கேள்வியோட இந்த பதிவை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இந்த கேள்விக்கு உலகில் இதுவரைக்கும் யாரால உறுதியா பதில் சொல்ல முடியல. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது? ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா? உலகத்துல எந்த நாகரிகத்தை எடுத்துக்கிட்டாலும், அ அ ஒண்ணு மட்டும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது மரணத்த பத்தின ஒரு கேள்விதான். ஏன்? பிறப்பு நமக்கு தெரியும். வாழ்க்கை நமக்கு தெரியும். ஆனா, இறப்புக்கு அப்புறம் நம்மோட உடல் மட்டும்தான் அழியுதா? நமக்குள்ள இருக்கிற அந்த நான்ற உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ், அந்த ஆத்மான்ற சோல், அது தொடர்ச்சியா பயணிக்குதா? இத தாங்க இந்த மறுபிறவி, அதாவது ரீஇன்கார்னேஷன் நம்புறோம். இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்கு அதான் மனிதன் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கற்பனை செஞ்சான், தேடினான், தியானம் பண்ணான், வேதங்களை எழுதினான், புராணங்களை உருவாக்கினான், தத்துவங்களை பேசினான். இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனர் வச்சோம், பிரெயின் ஸ்கேன் செஞ்சோம், அதே கேள்வியை தான் விஞ்ஞானிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இது வெறும் நம்பிக்கையா, வெறும் புராண கதையா, ஒரு தத்துவம் தானா, இல்லை நாம் இன்னும் புரிஞ்சு கொள்ளாத ஒரு உண்மையா? இதுக்கெல்லாம் வந்து ஒரு முழுமையான விட தேடுறது இந்த பதிவோட நோக்கம் இல்லைங்க. ஏன்னா நாம் தேட போகிறது, நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இன்னும் என்னென்ன இருக்க போகுது வருங்காலங்களில். அதை பற்றின பரிமாணங்களில், பல பரிமாணங்களில் உருவான ஒரு கண்ணோட்டம் தாங்க இது. இந்த பதிவில் சுவாரஸ்யமான, ஆச்சரியமான பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நீளமான பதிவு தான். இந்த தலைப்பு வந்து கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக இருக்கிறதுனால, அமைதியான சூழ்நிலையில் ஒரு குழந்தைக்கு இருக்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியோட போதிய நேரம் இருக்கிறப்ப மட்டுமே இந்த பதிவை பொறுமையாக கடைசி வரைக்கும் ஜாலியாக கேளுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒளிப்பதிவு தான். அதனால் நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அவசர அவசரமாக இந்த ஒளிப்பதிவை வந்து கேட்குறதையும் தவிர்ப்பது நல்லது. சரிங்க, நாம் இந்த சப்ஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒப்புமை. அதாவது நாம் வந்து ஒரு ட்ரெயினில் பயணம் செய்கிறேன்னு வச்சுங்க. ஒருத்தர் வந்து சென்னை ஸ்டேஷனில் ஏறுறாரு, இன்னொருத்தர் ட்ரிச்சியில், இன்னொருத்தர் மதுரையில். ஆனால் ஒவ்வொருத்தரும் இறங்குற இடம் வேறு வேறு இருந்தாலும் ட்ரெயின் மட்டும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு இல்லையா? அதுபோல் சில மதங்கள் சொல்கிறது என்னென்னா, உடல்கள் மாறலாம், ஆனால் இந்த பயணின்ற அந்த ஆத்மா தொடர்ந்து பயணம் செய்யுது. இது உண்மையா? இல்லை இது வந்து ஒரு அழகான ஒரு உமைக்காக மட்டும் சொல்லப்பட்டதா? அதான் இப்போ நம்ம ஆராய போகிறோம். இந்த பகுதியில் நான் வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் உங்கள் மேலே திணிக்க போகிறதில்ல. மறுபிறவின்ற ஒன்று இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கணும்னா நான் சொல்ல போவதில்லை. ஆதரவாக உள்ள தகவல்கள், எதிராக உள்ள வாதங்கள் ரெண்டையும் பார்ப்போம். முடிவு எடுக்க போகுது இன்னும் நீங்கள் தானே. தேஜாவு, இது வந்து பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஏன் உங்களுக்கும் கூட எப்போது நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு முதல் முறையாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஆனால் அந்த இடத்த வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்லை முதன்முறையாக சந்திக்கிற ஒருத்தரை அதை பார்த்த உடனே இவரை எங்கேயோ பார்த்துருக்கமே இதுக்கு முன்னாடி, இப்படி தோணியிருக்கா? இல்லை ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது ஏற்கனவே நடந்த மாதிரி நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? இந்த அனுபவத்துக்கு பேர் தாங்க டெஜாவு. ஃப்ரெஞ்சு மொழியில் சொல்லணும்னா ஏற்கனவே பார்த்தது அப்படின்றது அர்த்தம். உலகம் பூரா சுமார் 60-70% மக்கள் வாழ்க்கையில் குறைஞ்சது ஏதாவது ஒரு தடவையாவது இப்படிப்பட்ட அனுபவத்தை சந்திச்சிருக்காங்கன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இதற்கான காரணம் என்ன? சிலர் சொல்கிறாங்க இது வந்து போன பிரிவோட நினைவு தான் அப்படின்றது. சில பேர் இல்லை இல்லை இது வந்து மூளை தகவலை வந்து ப்ராசஸ் பண்ணுறப்ப ஏற்படுற ஒரு சின்ன டைமிங் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விளக்கங்களும் இருக்குது. அப்போ நான் எது சரி? வீடியோ பார்க்கலாம். இந்த தலைப்பை வந்து உலகம் சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விசித்திரமான காரணத்துக்கு தான். 3லேருந்து 5 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க வந்து சில பேர் வந்து அவங்க வேறு வேறு ஆளுகளாக இருந்ததாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் இது என் வீடு இல்லை, என் அம்மா வேறு யாரோ, என் பேர் கூட வேறு, நான் வந்து ஒரு விபத்தில் இருந்துட்டேன், என்னை வந்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. சில குழந்தைங்க வந்து அவங்க போகாத ஊர் பேரெல்லாம் சொன்னதாக சொல்கிறாங்க.
சில சமயங்களில் வந்து இந்த தகவல்களில் சிலது வந்து சரியாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுதான் இந்த மறுபிறவி விவாதத்தை மதத்தை தாண்டி ஆராய்ச்சி கூடங்களுக்கு எடுத்து போச்சுங்க. ஆனால் இங்கேயே வந்து ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த குழந்தைகள் எல்லாம் உண்மையில தான் சொன்னாங்களா, இல்லை அவங்களே அறியாமலேயே எங்கேயோ எப்போ கேட்ட சில தகவல்களை நினைவா மிக்ஸ் பண்ணி சொன்னாங்களா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு ஈஸியான பதில் இல்லைங்க. அதனால தான் இந்த பதிலை வந்து நம்ம ஒவ்வொரு கோணத்துலையும் ஆராய போகிறோம். மறுபிறவின்ற கருத்து எங்கேருந்து வந்தது? ஏன் இந்தியாவில் மட்டும் இல்லை, பல நாகரிகங்களிலும் இது மாதிரி எண்ணங்கள்லாம் தோணுச்சு? இந்து மதம் ஏன் ஆத்மா அழிவதில்லைன்னு சொல்லுது? பகவத்கீதை சொல்கிற புகழ்பெற்ற அந்த ஊமை என்ன? அப்புறம் வந்து மகாபாரதத்தில் இது பற்றின ரெஃபரன்ஸ் எதாவது இருக்கா? எங்கே இருக்குது? இதெல்லாம் வந்து வெறும் கதைகளா, இல்லை ஆழமான தத்துவத்தோட சின்னங்களா? பார்க்கலாம் வாங்க. ஒரு விஷயத்தை வச்சு பாருங்கள். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மருத்துவம் அதை பற்றின அறிவியல்லாம் இல்லை. அப்புறம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மரணம் மட்டும் இருந்தது. ஒரு குடும்பத்தில் யாராவது இருந்துட்டா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? சில நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார், சிரிச்சிட்டு இருந்தார், அவ்வளோ அன்பு காட்டினார், அவர் திடீர்னு எங்கே போனார்? இந்த கேள்வி ஒவ்வொரு நாகரிகத்தையும் சிந்திக்க வச்சது. ஒருத்தர் சொன்னார் ஆவி விண்ணுக்குலத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் சொன்னார் அவர் வந்து மற்ற முன்னோர்கள் கூட போய் சேர்ந்துட்டாருன்னு. இன்னொருத்தர் சொன்னார் இவர் வந்து இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் எப்பயோ பிறக்க தான் போகிறாரு. இப்படி பல மாதிரி மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. அறிவியலில் வளராத அந்த காலத்திலேயே மனிதன் வந்து ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்தான். அதாவது உடல் இருக்குது, ஆனால் உயிர் இல்லை. அப்படின்னா அந்த உடலுக்கு உயிர் கொடுத்தது யார், எது? அதைத்தான் இந்து தத்துவம் வந்து ஆத்மான்னு சொல்லுது. நண்பர்களே, ஒரு விவசாயியை நினச்சி பாருங்கள். அவர் வந்து ஒரு விதையை விதைக்கிறாரு, சில நாட்கள் அது முளைக்குது, அப்புறம் அது மரமாகுது, பழம் தருது, அந்த பழத்தில் மறுபடியும் விதை, அந்த விதையிலேருந்து மறுபடியும் மரம். இது வந்து ஒரு முடிவில்லாத சுழற்சி இல்லையா? அதுபோல் மழை பெய்யுது, அது வந்து நதியாக மாறுது, அது கடலில் கலக்குது, அப்புறம் அது ஆவியாக மாறுது, மேகமாக மாறுது, மறுபடியும் மழை. இயற்கையில் இது எல்லாமே சுழற்சி தான். அப்புறம் பகல், இரவு, கோடை, மழைக்காலம், இலையுதிர் காலம், வசந்தம், இதெல்லாம் பார்த்த மனிதனுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். இயற்கையில் எதுவுமே வந்து முழுசாக அழியறதில்ல, அதே மாதிரி மனித வாழ்க்கையும் ஒரு சுழற்சியா? இதுக்கான உறுதியான வரலாறு சான்று இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லைங்க. ஆனால் பல தத்துவவாதிகள் மனிதன் வந்து இயற்கையோட சுழற்சியில் பார்த்து பிறப்பு இரவு பற்றின சுழற்சியை கற்பனை செஞ்சுருக்கலான்னு சொல்லப்படுது. ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு கேண்டில் இருந்து இன்னொரு மெழுகுவர்த்தி ஏற்றுறோம் இல்லையா? முதல் தீ அணையல, ஆனால் அதே சமயத்தில் இரண்டாவது தீயும் உருவாகுது. இதுபோல் சில தத்துவங்கள் வந்து உயிரோட தொடர்ச்சியை விளக்க முயற்சி செஞ்சுருக்குங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் வந்து மறுபிறவின்றது வந்து ஒரு தனி மனித நம்பிக்கை இல்லைங்க, அது வந்து ஒரு பெரிய தத்துவ அமைப்போட ஒரு பகுதி தான். அந்த அமைப்போட 4 முக்கியமான சொற்கள் என்னென்னா ஆத்மா, கர்மா, சம்சாரம், மோட்சம். இந்த 4 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா மறுபிறவின்ற அந்த ஒரு கன்செப்டை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. மறுபிறவி இல்லைனாலும் நம்மளால் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்ற ஒரு ஆழமான கேள்வியை பற்றி நம்ம ஆராய போகிறோம். முதல்ல வந்து இந்த ஆத்மா, இந்த உடல் நான் இல்லை, இந்த உடல் தான் பயன்படுத்தப்படுற ஒரு கருவி தான். உடல் அழியலாம், ஆனால் ஆத்மா தொடர்ந்து பயணிக்குது. இதுதான் இந்து தத்துவத்தோட அடிப்படை கருத்துன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சமயத்தில் எனக்கு வந்து ஒரு ஜென் கதை ஞாபகம் வருதுங்க. 2 பேர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி டிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு கொடி வந்து, அதாவது ஒரு ஃப்ளாக் பறந்துட்டு இருக்கு. ஒருத்தர் சொன்னார் இந்த கொடி அசைது இல்லையா, அதனால தான் அந்த காற்றுன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை, நான் அப்படி பார்க்கல, அந்த காற்று வீசுது இல்லை, அந்த காற்று வீசுறதுனால தான் கொடி அசைதுன்னு நான் பார்க்குறேன்னு சொன்னார். ஆனால் அந்த வழியாக வந்த ஜென் துறை ஒருத்தர் சொன்னார் நீங்கள் 2 பேர் பற்றி சொல்கிறது தப்பு. உண்மையில் வந்து அசைது என்னன்னா உங்கள் கான்ஷியஸ்னஸ், அதாவது உங்களுடைய தன்னுணர்வுன்னு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த கருத்தை தான் வந்து கண்ணதாசன் அந்த கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று அசைந்ததும் கொடி அசைந்ததா அப்படின்ற மாதிரி ஒரு பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாடல் நான் வந்து சின்ன வயசில் கேட்டப்ப எனக்கு அந்த அர்த்தம் புரியல. ஆனால் பல வருடங்களுக்கு அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. 3000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த புத்தரோட ஆத்மா பற்றின கருத்துக்களை பற்றி பார்ப்போம். வேத இந்து சமயம் அதாவது ஆத்மான்ற அந்த நிரந்தர உயிர் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் புத்தர் வந்து அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு மறுக்கிறார். அவர் வந்து அனாத்மாவாதம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார். நிரந்தரமான ஒரு ஆத்மா, அதாவது பெர்மனன்ட் சோல்ன்றது இல்லைங்க. உதாரணத்துக்கு நம்முடைய வந்து குழந்தை பருவத்தோட உடல் மட்டும்தான் இப்போ இருக்கா?
நம்முடைய உடல், மனசு, எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே, அனுபவங்கள் எல்லாமே நிலை இல்லாதது தானே. நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு தானே இருக்கு. இப்படி சொன்னவர் தான் புத்தர். புறநானூர்லேருந்து ஒரு குறிப்பு இருக்குங்க. உடம்போடு பிரிந்து உயிர் உணர்வது உண்டேல் அறிவுடையார் யாரே யாம் அறிவோமே. அதாவது இதனுடைய பொருள் என்னன்னா, மரணத்துக்கு அப்புறம் வந்து உயிர் தொடருமா, அறிவுடையவர்கள் யாரும் இதை உறுதியாக சொல்ல முடியாதுன்றது தான் இந்த 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 பொருள். அப்புறம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம், மடிந்தவர் இல்லை, உயிர் உடம்பு என்னும் இடும்பை இருந்தவர் இல்லை. அதாவது உடம்பை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உயிர் பிரிஞ்சு போனவங்க அது மறைஞ்சு போனதில்லை. ஆனாலும் உடல் இருக்கிறப்போ அவர் இழக்கிறப்போ துன்பம் அவங்களுக்கு இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி. இன்னொரு குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்போடு உயிரிழை உள்ளதொன்றில்லை, அதன் பொருள் அறம் பொறுத்து ஆராய்ந்தவர். அதாவது உடம்பையும் உயிரையும் பிரித்து யாரும் கண்டறிய முடியல அப்படின்னு. இந்த விஷயத்தில் வந்து பட்டினத்தார் பல பாடல்களை வந்து பாடியிருக்காரு, ஆத்மா பற்றி பாடியிருக்காரு. அதில் ஒன்று, கல்லாகி மண்ணாகி காற்றாகி நீராகி பொல்லாத கூழாகி உயிரற்று போனேன் அப்படின்ற மாதிரி. இதோட விளக்கம் என்னென்னா, உடல் அழியுது, ஆனால் உயிரோட அந்த ஆத்மாவோட நிலை என்னன்னு அப்படின்னு அவர் கேட்குறாரு. வள்ளலார் பாடல் சொல்லுது என்னன்னா, உடல் என்னும் பேய் விட்டு கொள்வேன், உயிருனுள் உயிரை காண்பேன். அதாவது உடல்ன்றது நிஜம் இல்லை, ஆத்மாவே உண்மையானது. ஆக இப்படி பல பேர் வந்து ஆத்மாவை பற்றி அவங்க கருத்தை வந்து முன்னுக்கு வச்சுருக்காங்க. ஆத்மாவே வந்து நம்புகிற மக்கள் மகால அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு சில சடங்குகளை செய்கிறத வழக்கம் வச்சுருக்காங்க. அது நமக்கு தெரியும். இறந்தவர்களோட நினைவு நாளில் கூட அந்தந்த குடும்ப வழக்கப்படி அனுஷ்கரிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. இவங்க வந்து வாழ்க்கை பயணத்துக்கு வந்து ஒரு ஆன்மீக வளர்ச்சி, அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதியை அவங்க நம்புகிறாங்க. ஆத்மாவை நினச்சி ப்ரே பண்ணுறதுனால அவங்களால இறந்த உறவினர்கள், நண்பர்கள் இவங்களாம் அப்பப்போ நினச்சி பார்க்க முடியுது. அவங்களோட இருந்த இந்த இனிமையான நாட்களை நினச்சி சந்தோஷப்பட முடியுது. அதே சமயம் ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த ஆத்மா சொல்கிறேன் இல்லையா, அது வந்து உதவி செய்துன்னு நம்புகிறவங்களும் பல பேர் இருக்காங்க. சிலர் வந்து சில காரணத்துக்காக ஆத்மாவை வந்து பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க. இதில் நமக்கு ஒரு விஷயத்த முக்கியமாக பார்க்கணும் என்னென்னா, பொதுவாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் வந்து ஆத்மா இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது. உண்மையை சொல்லணும்னா, இந்து சமயத்தில் வந்து வேதத்தை மறுக்கிறவர்கள் மட்டும்தான் நாஸ்திகர்கள் சொல்லப்படுறாங்க. அதனால் கடவுளை மறுக்கிறவர்கள் கூட ஆத்மாவை நம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆத்மாவை நம்பாதவங்க வாழ்க்கையை வந்து இந்த அறிவு மூலமாக அணுகி உண்மைகளை தெளிவாக பார்க்கணும்னு முயற்சி செய்கிறவங்க. இன்னொன்று, இந்த ஆத்மா நம்பிக்கையால் வாழ்க்கையில் என்ன பலன், நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்ற கருத்து சில பேர்கிட்ட இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த அறிவையும் திறமையும் தேவைக்கேற்றபடி தொடர்ந்து வளர்த்துட்டு அனுபவத்திலேருந்து கற்றுக்கிட்டு உடலில் உயிரை இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை யதார்த்தமாக வாழ்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இப்படி நினைக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க தானே வாழணும். அதான உலக நியதி. அறிவியல் ஆய்வுகள் வந்து அப்படின்னு வரும்போது சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆத்மா பற்றின உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மெடிடேஷன், அப்புறம் மற்ற ஆன்மீக அனுபவங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வந்து மனதோட ஆத்மா சம்மந்தப்பட்ட ஆன்மீக நிலைகளை வெளிப்படுத்துதுன்னு சொல்லப்படுது. டாக்டர் ரேமன் மூடி அப்படின்றவர் வந்து 1975 வந்து லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்டிஇன்னு சொல்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாரு. இது வந்து ஒருத்தரோட உடலுக்கு மேலே மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் சொல்கிறாரு. அதை பற்றின சில பொதுவான கருத்துக்களை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த புத்தகத்தை வந்து மரணத்தை நெருங்கியவங்க வந்து ஒரு சுரங்கப்பாதை வழியாக போகிற மாதிரியும் கடைசியில் வந்து ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரிகிற மாதிரியும் சொல்லப்பட்டதாக அவர் பதிவு செய்கிறாரு. இந்த மாதிரி பல செய்திகள் இன்னும் சர்ச்சைக்குரியதாக தான் இருந்துட்டு வருது. அதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி மூலயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆவலாக இருக்கிறோம். இனிமேல் வரப்போகிற நாட்களில் இன்னும் கூட சில தெளிவுகள் கிடைக்கலாம். இரண்டாவது கர்மா, அதாவது நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அன்பே சிவம் திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான ஒரு கருத்து வருது. வாழ்க்கை வந்து நம்ம காயப்படுத்தலாம், ஆனால் அதுக்கு நாம் எப்படி பதில் அளிக்கிறோம் அதுதான் நம்மை வரையறுக்குது அப்படின்றது. இந்த படம் கர்மான்ற வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் செயல் அப்புறம் அதோட விளைவுன்ற கருத்தை வந்து மனித நேய கோணத்தில் காட்டுது. இன்னொரு உதாரணம், முதல்வன் திரைப்படம். ஒரு நாள் முதல்வராக வந்து வாய்ப்பு கிடைக்கிது.
அவர் வந்து என்னால் ஒன்றும் மாற்ற முடியாதுன்னு நினச்சிருந்தாக்கா தான் அங்கேயே முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் அவர் வந்து செயலில் இருக்கிறாரு. கர்மாவை நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லைங்க. ஆனால் உங்களோட செயலும் அதனோட விளைவுகளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதிக்குதுன்றது மறுக்க முடியாத உண்மை. ஒருவேளை அதுதான் கர்மான்ற கருத்தோட மிகப்பெரிய நடைமுறை பாடமாக கூட இருக்கலாம். இந்த வரி மத நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் அறிவியல் மனப்பான்மை கொண்டவங்களுக்கும் எந்த பக்கமும் சாயாமல் சிந்திக்க வைக்கிற ஒரு நிறைவான கருத்தாமையும் நான் நினைக்கிறேன். ஆனால் கர்மான்றது தண்டனை வழங்குற ஒரு கணக்கு ஆஃபீஸ் இல்லைங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கர்மா வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டால் அது மனிதர்களை காயப்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் இருக்குன்னு வச்சுங்க, பாதிக்கப்பட்டிருக்கான்னு வச்சுங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் கடந்த பிறவியில் ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சுருப்பீங்க, அதனால தான் இப்படி நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை வந்து அவருக்கு ஆதரவு ஆறுதல் தரும்னு நினைக்கிறீங்களா என்ன? இன்னும் சொல்லப்போனால் அந்த வார்த்தை வந்து அந்த நோயாளியை மேலும் 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 காயப்படுத்தும் இல்லையா? சமீபத்தில் ஆன்மீக குருன்னு பலரால் பிளைண்டாக கொண்டாடப்படுற மகாவிஷ்ணுன்ற நபர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களோட குறைக்கு அவங்க முற்பிரிவு தான் காரணம்னு உளறி அது ஒரு சர்ச்சையாக வெடிச்சது பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். பல தத்துவ அறிஞர்கள் கர்மான்ற அந்த அதை வந்து காரண சம்பந்தம், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஆங்கிளில் பார்க்குறாங்க. திணை விதித்தவன் திணையா இருப்பான், வினை விதித்தவன் வினையா இருப்பான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான் இல்லையா? ஆனால் அந்த அறுவடை எப்போ வரும்? இந்த வாழ்க்கையிலையா? அப்படி இந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இப்போவா? எத்தனை வருஷம் கழிச்சு? இல்லை அடுத்த வாழ்க்கையில? இதுதான் இந்த மறுபிறவி கோட்பாட்டுடன் கர்மா இணைகிற வந்து ஒரு ஜங்ஷன். கர்மா பற்றின ஒரு விரிவான காணொலியை நான் ஏற்கனவே என்னோட இந்த சத்யா ஸ்பார்க்கிள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பல உதாரணங்கள், புராணம், அப்புறம் இதிகாச கதைகள், நடைமுறை எடுத்துக்காட்டு இதெல்லாம் இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பதிவு அது. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் பாருங்கள். மூணாவது சம்சாரம். வடமொழியில் சொல்லணும் சம்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, மறுபடியும் பிறப்பு. இப்படியான ஒரு தொடர்ச்சியான சூழ்நிலை தான் சம்சாரம். இதை வந்து ஒரு சக்கரம் போலன்னு கூட நம்ம கற்பனை செய்யலாம். அதில் வந்து நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோமா? நாலாவது மோட்சம். அப்படின்னா இந்த சக்கரத்திலேருந்து நம்மளால் வெளியே வர முடியுமா? இந்து தத்துவம் சொல்கிறது என்னன்னா முடியும். அதுக்கு பேர் தான் மோட்சம். அதாவது மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு நிலை. இப்போ வந்து நம்ம பகவத்கீதைக்கு வருவோம். குருச்சேத்திர போரில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் அர்ஜுன் நிற்கிறான். அவங்ககிட்ட கிருஷ்ணன் ஒரு உவமையை சொல்கிறாரு. ஒருத்தன் வந்து பழைய ஆடைகளை மாற்றி மாற்றி கழட்டி புதிய ஆடைகளை போடுற மாதிரி ஆன்மா வந்து பழைய உடலை விட்டு புதிய உடலை எடுக்குது. இந்த ஊமை ஏன் அவ்வளோ பிரபலமான தெரியுமா? அது வந்து அறிவியல் விளக்கம் இல்லைங்க, ஒரு தத்துவ ஊமை. அதோட உண்மையான நோக்கம் என்னென்னா மரணத்தை பற்றின அந்த பயத்தை குறைக்கிறதுக்கு தான். உடல் நிலையற்றது, ஆனால் மனிதனோட அந்த உண்மையான அடையாளம் உடல் மட்டும் இல்லைன்ற கருத்தை வந்து மனதில் பதிய செய்கிறது. பெரும்பாலான மக்கள் வந்து ஆத்மாவை நம்புகிறவங்க மறுபிறவியும் நம்புகிறாங்கன்றது தான் எனக்கு தோணுது. அதனால் வந்து அதனால தான் மோட்சத்தை அடையிறது, மறுபிறப்பு, அதை வந்து தடுக்கிறதுன்றது வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோளாக நினச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த முக்தி பவன் அப்படின்ற இடம் காசியில் இருக்குது. அங்கே வந்து மக்கள் வந்து கடைசி நேரங்களில் வாழ்க்கையில் அங்கே அங்கே வந்து செலவழித்து அங்கேயே உயிர் போகணும்னு நினச்சி போகிறவங்க இருக்காங்க. சில பேர் அவங்களால கைவிடப்பட்டவங்களும் போகிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் வந்து அங்கே போய் வாலண்டியராக உயிரை விட்டோம்னா அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போகிறவங்களும் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்துக்கள் யாராவது இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த கருத்தை நம்புறவங்களும் இருக்காங்க, இதை வந்து ஒரு ஆன்மீக சின்னமாக மட்டுமே பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு அணுகுமுறைகளும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க, சரிங்களா? இப்போ வந்து பல மதங்களோட பார்வையில் இது பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு என்னன்னு பார்க்கலாம். இந்து மதம், புத்த மதம், சமண மதம், இது மூணுமே கர்மாவையும் அந்த பிறவி சுழற்சியும் வலியுறுத்துது. ஆனால் கிறிஸ்தவ மதம் வந்து மன்னிப்பு, அப்புறம் அருள், பொறுப்புணர்ச்சி இதெல்லாம் கடைபிடிக்க சொல்லுது. இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனித செயல்களுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வையும் இறைவனின் நீதி தீர்ப்பையும் வலியுறுத்துது. ஆனால் மறுபிறவியை அது ஏற்றுக்கலைங்க. வழிகள் வேறு வேறு இருந்தாலும் நம்ம எப்படி வாழறோன்றது தான் முக்கியம். இந்த கருத்து தான் எல்லா மதத்திலுமே பொதுவாக சொல்லப்படுது. அமானுஷ்ய உலகின் இருண்ட கதைகள், மிரள வைக்கும் மர்மங்கள், உளவியல் சொல்வது என்ன, இந்த தலைப்பில் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு காணொலியை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்வம் இருக்கவங்க வந்து அதை நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக ஒரு கேள்வி,
நம்ம மறுபிறவியை வந்து பற்றி நம்பணுமா, இல்லை அது வெறும் யோசனையா, அப்படியே புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமா? இப்படி டயலமால இருக்கிறவங்க, அப்புறம் உண்மையை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அறிவுரைன்னு எதுவும் சொல்ல விரும்பலைங்க. சொல்கிறதும் தப்பு தான். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் வந்து ஒருத்தரோட சொந்த நம்பிக்கை சார்ந்தது இல்லையா? இதை பற்றின என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் அதை தான் நான் இப்போ இந்த பதிவில் பதிக்கிட்டு இருக்கேன். ஆம், நம்ம சுற்றி இருக்கிற உலக நிகழ்வுகளை குறிப்பாக விஞ்ஞான வளர்ச்சியை தொடர்ந்து கவனிக்கிறது நல்லது. நம்முடைய உணர்வுகளை கேட்டு நாம் உணர்ந்ததை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது தான் வாழ்க்கைக்கு உதவும் இல்லைங்களா? இந்த மறுபிறவி பற்றின நம்பிக்கையில் நாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்ன பலன் பெற்றிருக்கிறோம், எதையெல்லாம் வென்றிருக்கிறோம், இல்லை எங்கெல்லாம் வந்து எந்தெந்த விஷயத்தை நம்ம சமரசம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நம்பிக்கையா இல்லை அவநம்பிக்கையான்ற தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் இடம்பெற்றிருக்கிற மத கருத்துக்கள், புராண கதைகள், அறிவியல் ஆய்வுகள், அப்புறம் உளவியல் விளக்கம் எல்லாமே தகவல், அப்புறம் ஒரு சிந்தனையோட நோக்கத்துக்கு தான் நண்பர்களே. ஒரு குறிப்பிட்ட மதம் இல்லை நம்பிக்கை நிரூபிக்கவோ இல்லை மறுக்கவோ நான் இந்த பதிவில் முயற்சி இல்லைங்க. கிடைக்கக்கூடிய ஆதாரங்களையும் அப்புறம் பல்வேறு பார்வைகளையும் சமநிலையோட ஆராய்வது, அதுதாங்க இந்த பதிவோட நோக்கம். நண்பர்களே, இந்த சப்ஜெக்டை பற்றி நாள் கணக்கில் பேசிகிட்டு இருக்கலாங்க. நான் முக்கியமான சில அம்சங்களை பற்றி மட்டும் நான் இந்த பகுதியில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த தலைப்புக்கு நெருக்கமாக தொடர்பு இருக்கிற சில விஷயங்கள், குறிப்பாக மரண விளிம்பு அனுபவம், அதாவது என்டிஇ, அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அமானுஷ உலகம், கனவுகள், ஆத்மாவோட மர்மங்கள், நியூரோ சயின்ஸ், இப்படி பல சுவாரஸ்யமான தலைப்புகளில் பதிவுகள்லாம் என்னோட இந்த சத்யா ஸ்பார்க்கல் சேனலில் இருக்குங்க. இந்த பதிவுகளோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.